மனிதனுக்கு இறைவன் கொடுத்துருக்கூடிய அந்த அருள் கொடையை அவன் நினச்சி பார்க்கணும். அதுக்காக ஒரு 3 இடத்த போய் பாருங்கள். ஒன்று ஹாஸ்பிட்டல். சிறியவர்கள், பெரியவர்கள், ஏழை, பணக்காரன் என்று எல்லா மக்களும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நிஅமத்தானி மக்பூனுன், மனிதன் கொடுக்கப்பட்ட முக்கியமான 2 அருள் கொடைகள், அதில் பெரும்பாலானவர்கள் அலட்சியமாக இருக்கிறாங்க. சிஹத் வல் ஃபராக், ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வான நேரங்கள். அப்போ இறைவன் நமக்கு ஆரோக்கியம் கொடுத்துருக்காங்கன்னா அலட்சியமாக இருக்கிறோம், நம்ம அதை நினச்சி கூட பார்க்குறதில்ல. 2வது, ஜெயிலில் போய் பாருங்கள், எவ்வளோ மக்கள் அங்கே உள்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன? கொஞ்ச நேரத்தில் என்னை நான் இழந்துட்டேன், ஆவேசப்பட்டுட்டேன். அல்லாஹ் சொல்கிறான், அல் காலிமின் அல் கைல் வல் ஆஃபின் அனின் நாஸ், யார் கோவத்தை அடைக்க கொள்கின்றானோ அவனை தான் அல்லாஹ் நேசிக்கின்றானோ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வீரன் யார் தெரியுமா? எம்லிக்கு நஃப்ஸஹு ஐந்தல் கதப், கோவம் வரும்போது தன்னை அடைக்க கொள்கின்றான் இல்லையா, அவன் தான் வீரன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 3வது என்ன தெரியுமா? கபர்ஸ்தான், அடக்கஸ்தலம், மண்ணறைகள். அங்கே போய் பாருங்கள், அல்லாஹ் நமக்கு ஹயாத்தை கொடுத்துருக்குறான், அந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறான். குல்லு நஃப்ஸின் தாயக்கத்தில் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணித்தே ஆக வேண்டும். ஆகவே உயிரோடு இருக்கும்போதே படைத்த இறைவனுக்கு பயந்து வாழ்வோமாக. ஒன்னடுத்து குல் அத்தின ஃபர்தா, எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வர வேண்டியது தான் இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். பயந்து வாழ்வோமாக, அல்லாஹ்வின் அருளை பெறுவோமாக.